நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இப்பொழுது இங்கே வந்துவிட்டார்கள். வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே வரவேற்புரை ஆற்றுவார். வேலூர், அரக்கோணம் ஆகிய பாராளுமன்றங்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ள இந்திய கூட்டணியின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற டாக்டர் ஜெகத் ரட்சகன், டிஎம் கதிர்வேலு ஆகியவர்களை ஆதரித்து உரையாற்றுவதற்காகவும் இங்கே நம்மிடையே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர், இந்திய திருநாட்டிற்கு ஜனநாயகத்தை காப்பதற்காக சபதம் எடுத்திருக்கின்ற நம்முடைய மாபெரும் தலைவர் கலைஞருடைய திருக்குமாரர் தளபதியார் அவர்களே, மேடையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள், மரியாதைக்குரிய ஏவா வேலு அவர்களே, கைத்தறி அமைச்சர் என்னொரு நண்பர் ஆர் காந்தி அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்கள், திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் தேவராஜ் அவர்களே, வேலூர் மாவட்ட கழக செயலாளர் தம்பி நந்தகுமார் அவர்களே, வேலூர் மாவட்ட கழக அவைத்தலைவர் முகமது சகி அவர்களே, குடியேற்றம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி அமுலு விஜயன் அவர்களே, ஆம்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் நண்பர் வில்வநாதன் அவர்களே, ஆற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர் ஈஸ்வரப்பன் அவர்களே, ஷோலிங்கர் சட்டப்பேரவை காங்கிரஸ் உறுப்பினர் நண்பர் முனிரத்தினம் அவர்களே, திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நண்பர் சந்திரன் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகளே, வெள்ளம் போல் குழுமி இருக்கின்ற கழக தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தோழமை கட்சியினுடைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தளபதி அவர்கள் நான் முன்னாலே சொன்னதை போல் முதலமைச்சரான பிறகு அதற்கு முன்னால் எத்தனையோ முறை இந்த கோட்டை மைதானத்திலே உரையாற்றி இருக்கிறார். இளைஞரணி செயலாளராக, செயல் தலைவராக, துணை முதல்வராக பலமுறை பல்வேறு உரைகளை இந்த கோட்டை மைதானத்திலே உரையாற்றி இருந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதல் முறையாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையில் உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறவரை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த
மைதானத்தில் ஆற்றுகிற உரை, எடுக்கிற சபதம் எல்லாம் வரலாற்று முக்கியத்துவமாகும். வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்ட பொழுது அவனை வெளியேறு என்பதற்காக முதலாக யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு சுதந்திர கொடியை 1857 இந்தியாவிலே முதலாக சுதந்திர கொடி ஏற்றிய கோட்டை இந்த வேலூர் கோட்டை என்பதை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். அதே போன்றுதான் காஷ்மீர் புலி என்று புகழப்பட்ட திப்பு சுல்தான் அவர்களை எதிர்த்து வீரமரணம் அடைந்ததற்கு பிறகு அவருடைய திருக்குமாரர்களை கொண்டு வந்து அவர்கள் சாகிற வரையிலே இந்த கோட்டையை வெள்ளைக்காரன் அடைத்து வைத்த வீர வரலாறும் இந்த கோட்டை கொண்டு கட்டபொம்மனுடைய வாரிசுக்களை இதே கோட்டையிலே பல ஆண்டு காலம் வைத்து அவரை சாகடித்தார்கள். அந்த வீர மரணம் அடைந்தவர்கள் கோட்டையின் வரலாறும் இந்த கோட்டை கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை வளர்த்து ஆளாக்கி அண்ணா அவர்கள் காங்கிரஸ் பீரியட் காலத்திலேயே இந்த கோட்டையிலேயே தான் முதலாக காந்தியினுடைய சிலையை திறந்து வைத்தார்கள். அன்றைக்கு அவர் ஆற்றிய உரை ஒரு ஜனநாயக பேருரை. அமெரிக்க நாட்டின் அதிபர் ஆபிரகாம் லீமன் சொன்னார், கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் என்று. அதற்கு இணையான ஒரு ஜனநாயக தத்துவத்தை இலக்கியமாக சொன்னார். நான் காங்கிரஸ்காரர் காந்தி, நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர், ஆனாலும் காந்தியினுடைய நற்குணங்களை பாராட்ட வந்திருக்கிறேன் என்பதை சொல்வதற்காக சொன்னார். மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற அரிய கருத்தை இந்த மைதானத்தில் தான் அண்ணா அவர்கள் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, அறிஞர் அண்ணா அவர்கள் விலைவாசி போராட்டத்தில் மறியலில் நின்று இதே கோட்டை வழியில் மறியல் செய்ததும் கைதானதும் 6 மாத தண்டனை பெற்றதும் இந்த கோட்டையினுடைய வரலாற்றிலே ஒன்றுதான். ஆனால் அவர் உள்ளே இருக்கிற பொழுது சீனன் படையெடுத்து விட்டார் என்பதற்காக அண்ணாவை முன்கூட்டியே அரசு விடுதலை செய்தது. அன்றைக்கு அண்ணா அவர்கள் விடுதலை செய்த அன்றைக்கு இங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். என்ன சொன்னார் என்றால், சீனன் படையெடுத்திருக்கிறார், இந்த நேரத்தில் மத்திய சர்க்காரை நாம் ஆதரிக்க வேண்டும். வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், நாடு இருந்தால்தான் கட்சி நடத்த முடியும். எனவே தேசத்துக்காக திராவிட நாடு கோரிக்கையை ஒத்திவைக்கிறேன் என்று அறிவித்ததும் இதே கோட்டை மைதானம்தான். சம்பத்து முதலாக வெளியேறிய அன்றைக்கு கழகத்தின் ஒற்றுமையை குறித்து அண்ணா அன்றைக்கு தான் சொன்னார், நாம் எல்லாம் ஒரு தாய் வயிற்றிலே பிறக்க முடியாத காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றிலே பிறந்திருக்கிறோம். ஆகையினால்தான் உங்களை நான் தம்பி என்று அழைக்கிறேன் என்று நீங்கள் அண்ணா என்று அழைக்கிறீர்கள் என்ற தத்துவத்தையும் இதே இடத்திலே தான் அண்ணா அவர்கள் தெரிவித்துக்கிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் நேரவர்கள் காலமான அன்றைக்கு நாவலருடைய பொதுக்கூட்டம் இதே கோட்டை மைதானத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக நேருக்கு இரங்கற் கூட்டம் நடத்தியது இதுதான். உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் அவ்வளவு பேரும் உரையாற்றிய இடம், அந்த வரலாற்று மிக்க இடத்தில் இன்றைக்கு தளபதி அவர்கள் வரலாற்று உரை சிறத்திருக்கிறார்கள். தேர்தல் என்றால் வெற்றி தோல்வியோடு முடிவதல்ல, ஆனால் தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற வீர சபதம் இந்த நாட்டில் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம் என்று ஒரு சர்வாதிகார கொள்கை பிஜேபி அரசாங்கம் நடைமுறை பார்த்துகிறது. ஆனால் அந்த நிலை வந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, சட்டமன்றம் இருக்காது. ஒரே கட்சி அது பிஜேபி, ஒரே கொள்கை பிஜேபி கொள்கை, ஒரே மொழி இந்தி, ஒரே மதம் இந்து என்றுதான் வரும். அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்போம் என்கிற சபதத்தை எடுத்து
பிஜேபிக்கு எதிரான வியூகத்தை அமைத்திருக்கிறார். அந்த வீர மொழிகளை நம்மிடையே பேசுவதோடு நம்முடைய வேட்பாளர்களுக்கும் வாக்குகளை சேகரிப்பதற்காக உங்களிடையே உரையாற்றுவார் என்று கூறி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய வேலூர் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் கதிர் ஆனந்த் அவர்கள் ஒரு நிமிடத்தில் உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிப்பார். இந்தியா கூட்டணியின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னை வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னை நிற்க வைத்திருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களின் பாதங்களை முதலில் தொட்டு எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய கழக தோழர்களே, முதல்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த மாலை வணக்கம். விட்ட பணிகளை எல்லாம் தொடர, புதிய பணிகளை எல்லாம் இந்த பணி ஆற்றிட மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 5 ஆண்டு காலமாக நான் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சியாக இருந்தபொழுதும் சரி, இப்பொழுதும் தலைவர் தளபதி அவர்களின் ஆட்சியிலும் சரி, வேலூர் பாராளுமன்றத்திற்கு நான் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். புதிதாக இந்த முறை வேலூருக்கு நான் ஆற்ற இருக்கக்கூடிய பணிகள் பட்டியல் உங்களிடம் தரப்பட்டுள்ளது. ஆகையால் மீண்டும் ஒரு முறை என்னை வெற்றி பெற செய்து வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரக்கோணம் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் உங்களிடத்தில் ஒரு நிமிடம் வாக்குகளை சேகரிப்பார். அரை மணி நேரம் கூட பேசுவீங்க, ஆனா இப்போ ஒரு நிமிஷம். சந்தன காடுகள் சறுக்கி விடுகிற சாரல் மடை போல் திரண்டிருக்கிற பெருமக்களே, 8 கோடி தமிழர்களின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிறாய். தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஒவ்வொட்டாமல் இருக்கிற உத்தம தலைவா, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அருமை சகோதரர் ஏவா வேலு அவர்களே, அருமை சகோதரர் காந்தி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தேவராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நந்தகுமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாசத்திற்குரிய ஜெயல் ஈஸ்வரப்பன் அவர்களே, அமுலு விஜயன் அவர்களே, வில்வநாதன் அவர்களே, தம்பி சந்திரன் அவர்களே, அண்ணன் முனிரத்னம் அவர்களே, அண்ணன் முகமது சகி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். மணக்கோலம் பார்க்க வந்த என்னை மணமகனாக வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி, தளபதி ஒரே ஒரு நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்லியிருக்கார். இதிகாசத்தில் இலங்கையில் சிறைப்பட்ட சீதையை மீட்க வடநாட்டிலிருந்து ராமன் தென்னாட்டிற்கு வந்தான். இந்தியாவில் ஜனநாயகம் என்கிற சீதை 10 ஆண்டுகளாக சிறைப்பட்டிருக்கிறாள். இங்கே நம்ம கலியுக ராமன் தளபதி அவர்கள் வில்லோடும் வம்போடும் புறப்பட்டிருக்கிறார்கள். அந்த படைக்கு கடைசி தொண்டனாக என்னை இந்த அரக்கோணம் தொகுதியுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்து, தளபதின்னு சொன்னா வெற்றி, வெற்றின்னு சொன்னா தளபதி. நன்றி, வணக்கம். என்னுடைய வரவேற்பு உரையில் இந்த ஒளியும் அமைத்து இரவு பகலாக வெயிலில் நின்று இந்த கூட்டம் சிறப்பதற்கு பெரிதும் பாடுபட்டவர் வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இறுதியாக தமிழகத்தினுடைய முதல்வராகவும் இந்திய திருநாட்டினுடைய ஜனநாயக காவலராகவும் வந்திருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் வீர உரை, விளக்க உரை,
அகவுரை வெளிப்புரை எல்லா உரையும் சேர்த்து ஒரு உரையாக ஆற்றுவார் என்று வருக வருக என்று தளபதியாரை வரவேற்கிறேன். வீரத்தின் விளைநிலமா வேலூருக்கு வந்திருக்கிறேன். முதல் விடுதலை போர் தொடங்கிய வேலூர் கோட்டைக்கு வந்திருக்கிறேன். இப்போது ஜனநாயகம் காக்கும் 2ஆம் விடுதலை போருக்கு வந்திருக்கிறேன். அந்த போரில் வெற்றியும் கட்டியம் கூறும் இந்த மாபெரும் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், கழகத்தின் பொதுச் செயலாளர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, ஏவா வேலு அவர்களே, காந்தி அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, நந்தகுமார் அவர்களே, தேவராஜ் அவர்களே, சந்திரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், வேலூர் கார்த்திகேயன் அவர்களே, ஈஸ்வரப்பன் அவர்களே, வில்வநாதன் அவர்களே, அமுலு அவர்களே, முனிரத்னம் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சகி அவர்களே, அரக்கோணம் தொகுதியினுடைய கழக வேட்பாளர் ஜெகத்ரட்சகன் அவர்களே, வேலூர் வேட்பாளர் தம்பி கதிரானந்த் அவர்களே, ஒருங்கிணைந்த வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர் ஆகிய மாவட்ட கழக நிர்வாகிகளை, மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை, இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை, செயல் வீரர்களை, தோழர்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களை, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வேலூர் அரக்கோணம் தொகுதி வேட்பாளர்களுக்கு உங்கள் ஆதரவை கேட்டு வந்திருக்கேன். அரக்கோணம் தொகுதியிலே போட்டியிடுகிற ஜெகத்ரட்சகன் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஆழ்வார். அரசியல், கல்வி, இலக்கியம், ஆன்மீகம், தொழில்துறைன்னு பன்முக ஆற்றல் கொண்ட ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து கடந்த தேர்தலை விட மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கிறேன். அதேபோல் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி கதிரானந்த் போட்டியிடுகிறார். திமுகவின் இடி, மின்னல், மழை என போற்றப்பட்டவங்கள்ல மின்னல் தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள்.
திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சரும் கடந்த 60 ஆண்டு காலமாக தலைவர் கலைஞருக்கும் தொடர்ந்து எனக்கும் உற்ற துணையாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்களின் அருமை மகன்தான் தம்பி கதிரானந்த் அவர்கள். அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். கடந்த தேர்தலில் இவரின் வெற்றியை தடுக்க தேர்தலை தள்ளி கூட பார்த்தார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை தள்ளி வெற்றியை தந்தீர்கள். இந்த தேர்தலில் தம்பி கதிரானந்த் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய 2 வேட்பாளர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க தயாராகிட்டீங்களா? தயாராகிட்டீங்களா? கொஞ்சம் சத்தமா. நீங்க வாக்களிப்பதோடு மட்டுமல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதியாயிடுச்சு. அந்த தைரியத்தோட வேட்பாளர்கள் உட்காருங்க. இப்ப சீட்டு கிடைச்சிடுச்சு, உட்காருங்க. நாங்க தேர்தல் வந்தா மட்டும் வர்றவங்க இல்ல, எப்போதும் மக்களோட மக்களா இருப்பவங்க. எதிர்கட்சியாக இருந்தா ஒன்றிணைவோம் வான்னு உங்களுக்கு துணையா இருப்போம். ஆளுங்கட்சியா வர்றப்போ திட்டங்களை நிறைவேற்றி நீங்கள் நலமானு உங்ககிட்ட பேசுவோம். தலைவர் கலைஞர் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்காரு. என்னை பொறுத்தவரை உங்களில் ஒருவனா, உங்கள் குடும்பத்தில் ஒருவனா இருப்பவன் நான். என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன பணிகளை செய்கிறேன், என்னென்ன திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வரேன், எங்கெல்லாம் பயணிக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய பொது வாழ்க்கைக்கு ஒரு திறந்த புத்தகம். ஆனா இப்போ தேர்தல் வந்துட்டதால தமிழ்நாட்டில் சில பார்ட் டைம் அரசியல்வாதிகள் வராங்க. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? பிரதமர் மோடி. பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவார். வெள்ளம் வந்தா வரமாட்டாரு, நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரு, சிறப்பு திட்டம் கேட்டா செய்ய மாட்டாரு. இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராம துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும். தேர்தல் முடிஞ்சதும் தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டாங்க. உங்ககிட்ட நான் கேட்கிற வாக்கு ஜெகத் ரட்சகனுக்கும் கதிரானந்துக்கும் மட்டுமல்ல, இந்த நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்கக்கூடாது, ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடக்கூடாது, சமூக நீதி காற்றில் பறக்கக்கூடாது, மதச்சார்பின்மைக்கு அச்சுறுத்தல் அறவே கூடாது.
என்பதற்காகத்தான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். இந்தியா கூட்டணிக்கு நீங்க அளிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாக்கும் தமிழ்நாட்டை மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். தமிழ்நாட்டை வெறுக்கிற பிரதமர் மோடிக்கு பதிலாக இந்தியா கூட்டணியின் சார்பில் பிரதமராக போகிறவர் நிச்சயமா இந்திய ஜனநாயகத்து மேல உண்மையான மதிப்பும் இந்திய மக்கள் மேல உண்மையான பாசமும் அரசியல் சட்டத்தை மதிக்கிற பண்பும் ஏன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பெருந்துணையாக நிற்பவராக இருப்பார். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டு வருது. நாம் செய்துள்ள சாதனைகள் 10 ஆண்டுகள் அதிமுக அவல ஆட்சியினுடைய இருளை அகற்றி தமிழ்நாட்டுக்கு விடியலை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில் நான் ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை சோசியல் மீடியாங்கிற சமூக வலைதளங்களில் பார்த்தேன். நம்ம திட்டங்கள் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்னோடியாக இருக்கு. இன்னைக்கு கனடா நாட்டில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் எப்படி உருப்பெற்றது? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றதுக்கு காரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. பெருந்தலைவர் அவர்கள் கார்ல போயிட்டு இருந்தப்போ முதலமைச்சராக கார்ல போயிட்டு இருந்தப்போ விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள் சிலரை சந்திச்சாராம் வழியில். அங்க காரை நிறுத்தி அவங்களை பக்கத்தில் வர சொல்லி இன்னைக்கு பள்ளிக்கு போகலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க, குடும்பத்தில் உணவுக்கே வழி இல்லாததால எங்க அப்பா அம்மா பள்ளிக்கு அனுப்பல என்று அந்த சிறுவர்கள் சொல்லவும், பள்ளியில மதிய உணவு போட்டா அதுக்காவது குழந்தைகள் படிக்க அனுப்புவாங்கன்னு சிந்திச்ச பெருந்தலைவர் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். எனக்கும் அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நான் முதலமைச்சரானவுடன் சென்னையில் ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிக்கு காலையிலே போயிருந்தேன். ஒரு குழந்தையை பார்த்து என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு யதார்த்தமா கேட்டேன். அந்த குழந்தை வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, காலையில் டிஃபன் செய்ய மாட்டாங்க, அதனால சாப்பிடலன்னு சொன்னதும் எனக்கு மனசே சரியில்லை. கோட்டைக்கு போனவுடன் அதிகாரிகள் அழைச்சேன், பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரணும், திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதிகாரிகள் என்ன ரொம்ப பணிவா, சார் நம்ம நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்கு, அது இல்லாம இது நம்ம தேர்தல் அறிக்கையில கூட சொல்லலன்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், வாக்குறுதி கொடுக்கலாம் என்ன, நம்ம எதிர்கால தலைமுறை குழந்தைங்க தான், அவங்க காலையில் நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தாதான் அவங்க படிக்கிறது மனசுல பதியும். இதை நாம கண்டிப்பாக செய்யணும். நிதிநிலையை சரி செய்யவும் திட்டம் போடுவோம், நீங்க ஃபைலை தயார் பண்ணுங்க என்று ஃபைலை கொண்டு வந்தாங்க. கையெழுத்து போட்ட கைதான் இந்த ஸ்டாலின் கை. வரலாறும் மக்களான நீங்களும் இந்த ஸ்டாலினுக்கு கொடுத்த வாய்ப்பால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 16 லட்சம் குழந்தைங்க வயிறார சாப்பிடக்கூடிய
காலை உணவு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுது. அதே மாதிரி நம்முடைய முத்தான திட்டங்களால் பலரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கடிதம் என்னுடைய அலுவலகத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த கடிதத்தில் தன்னுடைய கணவர் மறைஞ்சு 7 ஆண்டுகள் ஆகுதுன்னும், தன்னுடைய மகன் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தனி குடித்தனம் போயிட்டதாகவும் சொல்லிட்டு, என்னுடைய செலவுக்கான பணத்துக்கு என் பையனை எதிர்பார்க்கிற நிலையில் இருந்தேன். இப்போ நீங்க 1000 ரூபாய் தர்றதுனால என்னுடைய செலவை நானே பார்த்துக்கிறதோட என் பேர பசங்களுக்கு என் காசிலிருந்து ஏதாச்சும் வாங்கி தரேன், இது போதும் ஐயா எனக்குன்னு சொன்னது மகிழ்ச்சியோடு எழுதியிருந்தாங்க. அந்த அம்மாவோட சுயமரியாதையில தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட வெற்றி இருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 1,15,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலமா வாங்குகிற 1000 ரூபாய். எங்க அண்ணன் ஸ்டாலின் தர தாய் வீட்டு சீர்னு உரிமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்றாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதிரியே மகளிர் பேருந்துல இலவசமா பயணம் செய்ய விடியல் பயண திட்டம். கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நான் முதல்வன் திட்டம். நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கான அரசா திமுக ஆட்சி செயல்பட்டு வருது. நம்ம சாதனைகள் மாதிரியே இந்தியா கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சதும் சாதனைகளாக மாறப்போற வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம். அதில் சிலவற்றை மட்டும் குறிப்பா சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டு காலமாக சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி வாய்ப்பு திட்டம், வேலை நாட்கள் 100 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவருடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் முதல் கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில் நிலையம் வர புது ரயில் பாதை திட்டம். தமிழ்நாட்டில் உள்ளது போல அகில இந்திய அளவிலும் சிறுபான்மையின சமுதாயத்துக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். வரதராமை பகுதிக்கு மாம்பழச்சாறு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்படும். வேலூர் விமான நிலையம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். ஆற்காடு பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அல்லது தொழில்நுட்ப கல்லூரி அமைக்கப்படும்.
விளாப்பாக்கம் பேரூரில் கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும். சேந்தமங்கலத்தில் ரயில் நிலையம் அமைக்கப்படும். நெமிலி ஊராட்சியில் கூட்டு குடிநீர் திட்டம். நகரை முதல் திண்டிவனம் வரை ரயில் பாதை அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்பும் வறுமை கோட்டு கீழே உள்ள மிகுந்த மக்கள் குறித்த கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் இருக்கு. சிறுபான்மை மக்களுடைய உண்மையான காவலனா எப்போது திமுக தான் இருக்கு. இஸ்லாமிய மக்களுக்கும் திமுகவுக்குமான உறவுங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு ஏற்பட்டதல்ல. பேரறிஞர் அண்ணாவிட முத்தமிழறிஞர் கலைஞரை இணைச்சது திருவாரூரில் நடந்த மிலாது நபி விழாதான். தலைவர் கலைஞருக்கு உற்ற பள்ளி தோழர் ஹசன் அப்துல் காதர் முரசொலிய முதலில் அச்சிட்டு கொடுத்தவர் கருணை ஜமால். கருணை திரைக்கும் கலைஞருடைய வசனங்கள் திரைத்துறை ஆள அடித்தளமிட்டவர் கவிஞர் காமு ஷெரீப். இன்னைக்கும் கழக உடன்பிறப்புகளின் உணர்ச்சி கீதமாக இருக்கக்கூடிய கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று பாடலை தந்தவர் நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய நாகூர் அனிவா அவர்கள். முதலா 1967 திமுக ஆட்சி அமைச்ச வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியில் பேரறிஞர் அண்ணாவுக்கு பக்கபலமாக இருந்து திமுக வரலாற்றில் திருப்பு முனை ஏற்படுத்த துணை நின்றவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள். அந்த உறவின் அடையாளமாகத்தான் சிறுபான்மையின மக்களின் முன்னேற்றத்திற்காக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் திட்டங்களை அறிவித்து செயல்படுத்துகிறோம். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சிறுபான்மை மக்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீடு. சிறுபான்மையினர் நலவ ஆணையம். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம். உருது அகாடமி. தமிழ்நாடு வக்வாரிய நிர்வாக செலவுக்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதி. ஹஜ் மானியம் அதிகரிப்பு. நபிகள் நாயகம் பிறந்த நாள் அரசு விடுமுறையாக அறிவிப்பு. சிறுபான்மையினர் நல இயக்கம். சிறுபான்மையினர் ஆணைய சட்டம்னு இப்படி கலைஞர் வகுத்து தந்த பாதையில் நம்ம திராவிட மாடல் அரசு சிறுபான்மை சமூக பிரதிநிதிகள் கலந்துகிட்ட கூட்டத்தை நடத்தணும். அதில் அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி அறிவிப்புகளை நான் அப்பவே வெளியிட்டேன். பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் மேம்பாட்டுக்கான மானிய தொகை 10 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. வக்ஃப் சொத்துக்கள் சர்வே செய்வதற்காக 2 கோடி ரூபாய் அரசு நிதி. கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்களுக்கு புதிதாக சுற்றுச்சுவர் மற்றும் பாதை அமைக்க நிதி. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் 9617 சிறுபான்மையினர் மக்களுக்கு 62 கோடி ரூபாய் கடன். அதில் முக்கியமாக சொல்லணும்னா மெட்ரிக் கல்விக்கு முந்தைய கல்வி உதவி தொகையை ஒன்றிய அரசு நிறுத்தி இருந்துச்சு. அதை வழங்கணும்னு 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினேன். வழக்கம் போல தமிழ்நாட்டிலிருந்து வந்த கடிதம் என்ற காரணத்தால் அவர் அதை கவனிக்கல. அதனால அந்த கூட்டத்திலே நான் அறிவித்தேன், நிறுத்தப்பட்டிருந்த அந்த கல்வி உதவி தொகையை இனிமே தமிழ்நாடு அரசே வழங்கும் என்று அறிவித்தேன். அந்த உதவித்தொகை தமிழ்நாடு அரசு உதவியோடு வக்வாரியங்கள் மூலமாக முஸ்லிம் மாணவர்களுக்கு வழங்கப்படுது. அதேபோல் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு வாழ்நாள் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படுகிறது. இப்படி எண்ணற்ற சாதனைகளை
சிறுபான்மையினர் மக்களுக்கு செய்து கொடுத்த, செய்து கொடுக்கும், செய்ய போகும் அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ சிறுபான்மையோட மக்களுடைய முதுகலை குத்துனார் பழனிசாமி. இப்போ பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு புதுசா சிறுபான்மையினர் மேல அக்கறை வந்தத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துறோம்னு மோடியும் அமித்ஷாவும் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் 2019 மாநிலங்களவையில் அதிமுகவும் பாமகவும் ஆதரித்து ஓட்டு போட்ட காரணத்தால் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்திருக்கு. எவ்வளவு பெரிய துரோகத்தை சிறுபான்மை மக்களுக்கு பண்ணிட்டு இப்போ அந்த சட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றது பசப்பு நாடகம் இல்லையா? கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம எம்பிக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிறாங்க. ஒன்றிய அரசு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்தப்போ நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வளவு போராட்டம் நடத்தணும். உதாரணத்துக்கு இந்த சிஏஏ சட்டம் வந்தப்போ திமுகவும் தோழமை கட்சிகளும் தான் உறுதியா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து எதிர்த்து வாக்களிச்சது. பழனிசாமி என்ன செஞ்சாரு? நாடாளுமன்றத்தை குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல, அதில் எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுறாருன்னு அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசினாரு. அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியாக போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின என் மேலையும் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் மேலையும் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மேலையும் சகோதரர் ஜவஹர்லால் அவர்கள் மீதும் தம்பி உதயநிதி உள்ளிட்ட 8000 பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டினார் பழனிசாமி. ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சிஏஏக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி 2 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். அது மட்டுமா, நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஏ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம். அப்ப அதிமுக என்ன நிலைப்பாடு? ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களோடு அவையை விட்டே ஓடிட்டாரு பழனிசாமி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து புடாத சட்டத்தை ரத்து பண்ணோம். ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் சிஏ ரத்து செய்யப்படும். கவலைப்படாதீங்க. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டுமல்ல, பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வச்சார் பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சார். எந்த விவசாயி பாதிக்கப்படுறார்? நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கேன்னு உழவர்களை பார்த்து துயரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகை செஞ்சார் பழனிசாமி. நேற்று கூடுதல் என்ன பேசினாரு? நாம சொன்னோம், எதுக்காகவும் நீங்க மோடியை விமர்சிக்க மாட்டீங்க, ஏன்னா கள்ள கூட்டணி. அதுக்கு பழனிசாமி புது டைலாக் சொல்றாரு. நாங்க எதிர்கட்சியாக இருக்கோம், எப்படி மோடி எதிர்க்க முடியும்? ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்ப்பேன்னு வியாக்கானம் பேசுகிறார். மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தப்போ இந்த புலிப்பாண்டி எலிப்பாண்டியா மாறி பாஜகவுக்கு காலில் போய் விழுந்து கிடந்தாங்களா? இத்தனையும் செஞ்சுட்டு இந்த கரகாட்டக்காரனும் படம் பார்த்துருப்பீங்க, ஃபேமஸான படம் கரகாட்டக்காரன். அந்த படத்தில் கவுண்டமணி காமெடி வரும். நாதஸ் திருந்திட்டான், அது மாதிரி இப்ப மாற்றி பேசிக்கிட்டு வாக்கு கட்டுக்கிட்டு இருக்காரு. சொரணையும் சுயமரியாதையும் இல்லாத பழனிசாமி மாதிரி இல்லாம
எதிர்க்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக அரசை திமுக உறுதியோடு எதிர்க்கும். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும். அதிமுக அடிமை கூட்ட மாதிரி பாஜகவை எதிர்க்க வக்கில்ல. அதுக்கு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். எதிர்க்கட்சியா இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடணும். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஆளுநரின் அத்துமீறல், தமிழ்நாட்டுக்கான நிதின்னு எல்லா பிரச்சனைகளையும் உச்ச நீதிமன்றம் வரை போய் பாஜக அரசுக்கு எதிராக வாதாடி நம்ம உரிமைகளை நிலைநாட்டுகிறோம். மோடி பிரதமரானதும் 10 ஆண்டுகளாக என்ன செஞ்சாரு? மாநிலங்களே இல்லாமல் ஆக்க நினைக்கிறார். குஜராத் முதலமைச்சராக இருந்தவருக்கு இப்ப மற்ற முதலமைச்சராக பார்த்தாலே கசக்குது. மாநில உரிமைகளை பறிக்கிறாரு. மாநிலங்களுக்கு வர நிதியை தடுக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் கூட தர மறுக்கிறாரு. மாநில மொழிகளை புறக்கணிக்கிறாரு. எதை சரியா பண்றாரு தெரியுமா? விளம்பரத்துக்காக ஊருக்கு தகுந்த உடைய கரெக்டா அணிஞ்சிட்டு போறாரு. ட்ரெஸ் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிட்டு போயிடுறாரு. ஆனா அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரா? இல்லையே. சமஸ்கிருதத்துக்கு நிதியை அள்ளி கொடுத்து விட்டு அன்னை தமிழுக்கு கிள்ளி கூட தரமாட்டேங்கிறாரு. கூட்டாட்சின்னு சொல்லுவாரு, ஆனா காட்டாட்சி நடத்த அத்தனை வேலையும் பார்ப்பாரு. அதனால்தான் அவரால் மக்கள் கிட்ட தன்னோட ஆட்சி சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியல. உடனே என்ன பண்றாரு? பழைய சம்பவங்களை பற்றி பொய்யான கதைகளை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்பி ஏமாத்தி தேர்தல் ஆதாயம் அடையலாமா முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாரு. அதுக்கு தான் இப்ப கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசுறாரு. இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா நடக்கிறது என்ன? இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு. தேன்கூட்டில் கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. 2014 ஆட்சிக்கு வந்த பாஜக உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லுச்சு? கச்சத்தீவை மீண்டும் வேணும்னா இலங்கை அரசோடு போர்ல தான் ஈடுபடணும்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார்? அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா? இலங்கை அதிபரை சந்திச்ச போதெல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இருக்காரா? அப்பவெல்லாம் கச்சத்தீவு மோடியோட ஞாபகத்துக்கு வரல. நேரு காலத்தில் நடந்தது, இந்திரா காலத்தில் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மோடிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா? மாண்புமிகு மோடி அவர்களே, கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. அந்த நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரணும், நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன். அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையா நான் வச்சது கச்சத்தீவை மீட்டெடுக்கணும், மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்சேன். ஞாபகம் இருக்கா? அந்த கோரிக்கை மனுவையாவது இதுவரை படிச்சு பார்த்தீங்களா? எத்தனை கதைகள், எத்தனை நாடகங்கள். நாம கேட்க விரும்புவது, முதல்ல ஆர்டிஐ விண்ணப்பம் போட்ட 4 வேலை நாட்கள்ல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் பற்றி எப்படி தகவல் வருது? 2வது, இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள்
2015 வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவல்ல கச்சத்தீவு இந்தியாவோட பகுதியா எப்பவுமே இருந்ததில்லைன்னு தகவல் கொடுத்தாரு. இப்போ தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தகவலை மாற்றி கொடுக்கிறாரு. இந்த அந்தர்பல்டி ஏன்? மூணாவது, கடந்த பல ஆண்டுகளாக கச்சத்தீவு பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினப்பெல்லாம் அதுக்கு உரிய பதில் சொல்லலை. எத்தனையோ பேர் ஆர்டிஐ விண்ணப்பம் போட்டப்பவும் தெளிவான தகவலை கொடுக்கல. உச்சநீதிமன்ற விசாரணை இருக்குன்னு பதில் சொல்லாம இருந்த பாஜக அரசு ஆர்டிஐ மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க? பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி வெளியுறவுத்துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்காங்க? நான்காவது, கச்சத்தீவுக்காக இப்போ திடீர் கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகளில் வரலாறுலே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது, துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாரா? ஏன் செய்யல? அஞ்சாவது, இப்போ நேற்று ஒரு செய்தி வந்துச்சு, சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாரா? அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுது. 30க்கு மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்லை, சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்லை. இந்த லட்சணத்தில் நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா? பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் போடுகிற நாடகமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் இடி, ஐடி, சிபிஐன்னு ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜகவோட கைப்பாவையாக மாற்றி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது, அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு 8000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணியிருக்காங்க. வரலாற்றிலே இப்படி ஒரு வசூல் நடந்ததில்லை. இந்த ஊழல் வெளிவந்ததால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வியம் அப்பட்டமா தெரியுது. தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதையெல்லாம் செய்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சமவாய்ப்போடு தேர்தல் நடந்தா பாஜக ஆட்சிக்கு சாவுமணி அடிப்பது உறுதினு தெரிந்த காரணத்தினால தான் எல்லா பக்கத்திலிருந்தும் இப்படி அநியாயம் மேல் அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இதுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறதா அறிவிச்சிருந்த நிலையில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை ஆணையர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் முடிகிற வரையில் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணுங்கிறத சொல்லி பின்வாங்கி இருக்காங்க. பாஜக மேல மக்கள் கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னு அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. அதனால தான் அந்தர்பல்ட் அடிக்கிறாங்க. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோரை கைது பண்ணதும் எவ்வளவு பெரிய தப்புன்னு பாஜக சீக்கிரமே உணரத்தான் போகுது. சர்வாதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற பாஜக கிட்ட நீதி, நேர்மை, நியாயம் எதையுமே எதிர்பார்க்கல. அதனால்தான் சட்டத்து மேல நம்பிக்கை வச்சு நீதிமன்றங்களை நாடுகிறோம். மாநிலங்களை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தலாம் என்பதில் தான் பாஜகவோட மொத்த சிந்தனை இருக்கு. ஒன்று, மாநிலங்களுக்கான நிதி தராம முடக்கிறது, இல்லைன்னா ஆளுநர்களை வச்சு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம முடக்கிறது. இந்த அநீதிகளை எதிர்த்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். நாமும் போயாச்சு. செய்தி 2 நாள் வரும் பாருங்க. நேற்றுக்கு கூட கேரள மாநில அரசு 10,000 கோடி ரூபாய் கடன் வாங்க ஒன்றிய அரசு அனுமதிக்கணும்னு உச்சநீதிமன்றம் போய் வாதாடுறாங்க. கர்நாடக அரசு நீதிமன்றத்தில் போய் வறட்சி நிவாரணம் தர சொல்லுங்கன்னு வாதாடுறாங்க.
நாமளும் வெள்ள நிவாரணம் கேட்டு 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 பார்த்தோம், தரல. நாளை காலை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட போறோம். பணம் தராதது மட்டுமல்ல, நம்ம மாநில அரசோட நிதியிலிருந்து கொடுத்த பணத்தையும் பிச்சைன்னு நக்கல் அடிச்சாங்க பாஜக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துகிற கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு. மக்களோட மக்களா மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது மாநில அரசுகள் தான். மாநிலங்கள் நீதி பெறவும் உச்ச நீதிமன்ற கதவுகளைத்தான் தட்ட வேண்டியிருக்கு. நிதி பெறவும் உச்ச நீதிமன்ற கதவுகளைத்தான் தட்ட வேண்டியிருக்கு. இதுக்கு எதுக்கு பிரதமர் பதவியில் மோடி உட்கார்ந்திருக்கணும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த நிலைமை மாறணும். அதுக்காகத்தான் மாநில உரிமைகளுக்கான முழக்கத்தை, கூட்டாட்சியின்கான குரலையும் தொடர்ந்து எழுப்புகிறோம். அதுக்கு நீதிமன்ற மாதிரியே மக்கள் மன்றமும் இந்த தேர்தலில் நியாய தீர்ப்பு எழுதணும். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக. பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டுங்கிறத மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக, ரெண்டையும் ஒரு சேர வீழ்த்துங்க. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கும், வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி கதிரானந்த் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகள் அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமது, நாடும் நமது. சொல்லுங்க, 40 நமது, நாடும் நமது. 40 நமது. வேலூர் கோட்டையிலிருந்து எழும்பக்கூடிய குரல் டெல்லி செங்கோட்டைக்கு கேட்கணும். 40 நமது, நாடும் நமது. நன்றி, வணக்கம். நன்றி உரை வேலூர் மாநகர செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ப. கார்த்திகேயன் அவர்கள். நம்முடைய தமிழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் வேலூர் நாடாளுமன்றத்துக்கும் அரக்கோணம் நாடாளுமன்றத்துக்கும் வாக்குகளை சேகரித்த வரவு தந்திருக்கின்ற என் தலைவருக்கு மனமார்ந்த வேலூர் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் மாநகரத்தின் சார்பிலும் இந்த ஏழை எளிய மக்கள் தமிழ் சமுதாயத்துக்காக உழைத்துக்கின்ற தலைவருக்கு கோடான கோடி நன்றியை இந்த வேலூர் மாவட்டம் மாநகரம் நன்றி தெரிவிக்கிறது. பொதுச் செயலாளர்களுக்கும், நீர்ப்பாசனம் கனிவளத்துறை அமைச்சருக்கும், பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கும், நம்முடைய கைத்தறி அமைச்சர் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளருக்கும், சட்டமன்ற உறுப்பினருக்கும், வேலூர் மாநகராட்சி பல்வேறு பொறுப்புகள் கழகத்தோர் அத்தனை பேருக்கும் வேலூர் மாவட்டத்தின் சார்பிலும் வேலூர் மாநகரத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நரியின் சூழ்ச்சி ஆரியனுக்கு தெரியும். இருட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டிற வரிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். காவி அடிக்கிற பாவிகளை காவி போட விடு ஸ்டாலின் குரல். ஒளிய திணிக்கிற ரொட்டிகளை கிழிச்சு தொங்க விடு ஸ்டாலின்
इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். Hello everyone, my name is Abhishek and welcome back to my channel. So today we are talking about day 4 of our DevOps Zero to Hero course. For people who are just watching our videos for the first time, we are doing a 45 days of complete DevOps course, that is DevOps Zero to Hero, and today we are at day 4. If you haven't watched our previous videos, day 0, day 1, day 2 and day 3, I would highly recommend you to go and watch those videos first. So there is a DevOps Zero to Hero playlist on my channel, and those videos covers the previous topics, and this is typically virtual machines part 2. So in the previous video we talked about virtual machines, and where we talked about the evolution of virtual machines, what is a server, what is physical server, how a physical server is different from a virtual machine, what is the concept that allows you to create virtual machines, and we also looked at how data centers are getting extinct. Previously even a startup used to have their own data center, but now people are relying on platforms like OpenStack or AWS or Azure. So we also talked about those things. So it would be a really interesting one to watch part 1 before part 2. Now today what we'll learn is we will learn about virtual machines in an advanced way. We will talk about how to create virtual machines. We will look at the top platforms or the top cloud providers today. You have AWS, you have Azure, and I'll also take an on-premise scenario so that if you're working in, people might be working in different organizations, so that everybody gets a feel of it. Like there is also Google Cloud Platform, but we cannot cover all of the topics. So what I'll try to tell you is how to create a virtual machine on these platforms. I'll talk about AWS, I'll talk about Azure, and then I'll also talk about how to create a virtual machine on-premise. Let's say your organization has not shifted to cloud and they're still using their own data center, or they have their own servers. So how to create a virtual machine on those. So these are the different things that we would cover today. Okay, so before we start the video, I would like to just make a simple request that, I'm making these videos with utmost honesty, and you people know that this is a free DevOps course. So the only thing that I would expect from everyone is to promote these videos within your circle. And if anybody who is looking for these videos, like somebody is passionate about learning DevOps, then please do share these videos with them so that everybody is benefited out of these videos. Perfect. So going ahead, firstly, just a recap of what we have learned yesterday. So yesterday we learned that in DevOps, to create a virtual machine, you basically make a request to one of your cloud providers. I'll talk about on-premise later. So for now, just understand that we are dealing with cloud providers. Okay. So what we would do is we'll make a request with one of these cloud providers. Let's say we are only talking about AWS and Azure. So as an end user, what you would do is from your personal laptop, let's say this is your personal laptop, and you are a guy who is sitting in front of this laptop, and you are in search of a virtual machine. So what you would do, you would log into something called as AWS console. Okay, by logging into AWS console, what you would do is you would make a request to AWS asking for a virtual machine. In AWS terminology, it is called EC2 instance. Don't worry if you are not aware of AWS. In this video, we would directly look at the AWS console. I'll show you how to create a virtual machine. And today we are not even deep diving into AWS. So don't worry, even if you have zero knowledge on AWS, I'll show you theoretically as well as practically how to create a virtual machine on AWS. And also we'll take a look at Microsoft Azure. So for theoretical understanding, what happens is there is a developer, or there is a person called X, Mr. X, and what Mr. X would do is, sitting in front of his laptop, he would open his favorite browser, and in his favorite browser, he would search for AWS console. Once he go to the AWS console, he can make a request with the AWS through the UI to create a virtual machine or EC2 instance. And what AWS would do is, AWS in response would send you back something like an IP address and all the specification related to this virtual machine that you have requested. This is the end thing that happens, or this is the
overall thing that happens if you're trying to create a virtual machine from the UI. And the same thing happens with Microsoft Azure as well, right? So whether it is Microsoft Azure or whether it is AWS, the process is the same. Again, there is a person who is sitting in front of his laptop. Let's call him Mr. X. And what Mr. X would do is, instead of AWS on his favorite browser, he will try to open Microsoft Azure portal, which is Azure portal, right? Once he opens the Azure portal, don't worry, we'll also take a look at this practically. On the Azure portal, he will do the same thing. He would ask the Azure to create a virtual machine. In Azure terminology, we call it virtual machine only. And Azure would send back him the same response, right? The IP address plus all the specifications that are required to log in. So this is the process. But the important thing that we would understand is, okay, for creating one virtual machine, everything is fine. Like, you can log in, you can go through the UI and you can create a virtual machine. But as a DevOps engineer, always from class 1, I teach you the same thing, that we have to focus on efficiency. Let's say you get 100 such requests, okay? Because in your organization, you might have thousands of people. And if you get hundreds of the same requests, right? Every day you receive the same request, people ask you to create a virtual machine. So would you go to your AWS portal 100 times and create a virtual machine? You can do that, but that does not add efficiency. So in DevOps, every day what we are talking is the same thing, that is efficiency. So as a DevOps engineer, you should always target in improving the efficiency of your routine tasks. So what you would do is you would look for automation. So AWS people also provides you the support for this automation, right? Because you are talking to AWS, AWS has to develop a feature that allows you to automate the stuff on AWS, right? So what happens is, in general, this is called a AWS API. Okay, so AWS provides you API. So in this case, we are talking about EC2. So it is called as AWS EC2 API, right? What is it called? AWS EC2 API. Because we are talking about EC2 for now, we are only talking about the AWS EC2 API. Similarly, if you want to create storage, AWS supports AWS S3 API. If you want to talk about volumes, AWS support AWS EBS API or the something else. So for now, understand that AWS people have developed something called as AWS EC2 API. And using this AWS EC2 API, the end user or the DevOps engineer who is using his laptop, what he can do is, instead of directly accessing the amazon.com or sorry, Amazon console from his favorite browser, what he can do is he can write a script. Okay, what this user would do, he would write a script. And using this script, what he would do, he would make a call to the AWS EC2 API, right? So he makes a call to AWS API, and in this script, what he'll say is, I want to create 10 EC2 instances. Okay, or he'll just write a script, and every time a user comes to him and asks for a EC2 instance, he would run the script and it would return one EC2 instance. Okay, even if you're writing a script to automate the process for creating one EC2 instance, and even if it is saving 1 minute of your regular time, okay, that is also called as a automation, right? Because there is no manual intervention. So when there is no manual intervention, that means there are no errors, right? Because manually you might commit some errors, but if you are automating the process and automation is doing things for you, so you are also avoiding errors and you're also saving your time. So this is the process. Now coming to the script, it can be done in multiple ways. Okay, so I'll talk about the different ways that AWS will allow you to create or automate the stuff on AWS. Now the process would be same for Microsoft Azure as well. So that is the reason why I'm not repeating AWS and Azure. So for now, understand that the process is same for any cloud provider. Today I'm talking about AWS. It can be Microsoft Azure, it can be Google Cloud Platform, DigitalOcean, or any cloud provider. Okay, the process is the same. What they would do is, for the service that they are providing, so it can be EC2 service, it can be storage service, or any service, what the cloud provider would do is they would write a API. So the developers at Amazon, what they would do is, they have hundreds of services, right? Amazon provide you hundreds of services today, and today we are dealing with EC2 service. In future we'll talk about the other services, but for the EC2 service there is a developer, right? Or there are bunch of developers. What these developers would do is, they would expose the API of this EC2 server. Okay, so this is the API.
Now, what happens is this API would receive a request, and if it receives the request in the expected format, as a response, what we would do, it would send you a EC2 instance, right? So the AWS EC2 API is responsible for receiving the request, and once it receives the request and the resource request is valid, authenticated, and authorized. Okay, what I am talking about, the three things. One is the request that you are doing should be valid. Valid is following all the standards this EC2 API is expecting, and then it should be authenticated. What is authenticated? The user who is making the request should have access to the AWS, and then authorized. Okay, sometimes as a user you might have access to AWS, but you don't have access to, or you are not authorized to create EC2 instance. So all these three criteria have to be matched. One is the request that the user is sending has to be valid, then he has to be authenticated, he has to be authorized. Once these three things are done, what happens is, as a DevOps engineer, now you can write a script. What your script has to do? Your script has to make an API call with AWS with a request that is matching all these criteria, that is valid, authenticated, and authorized. And as a output for the script, you would get a EC2 instance. Now, what is this script? I have been talking about script all this while. So now let's deep dive and understand what is the script actually. So the script can be multiple types. One is through CLI. Okay, so because we are talking about AWS, let me call this as AWS CLI. So as a DevOps engineer, you can automate the creation of your virtual machines or EC2 instance through AWS CLI. One, two, you can use AWS API itself directly, right? If you are familiar with the concept of let's say the REST API, how to write a REST API, and if you have exposure towards any programming language, you can directly deal with AWS API. And there are some modules, like if you're talking about Python, Python supports Boto 3. Okay, using Boto 3 module in Python, you can directly make a request to the AWS API. Now, this does not have to be, I mean, you don't have to be familiar at this point of time. Like even if you don't know Python or Java or any programming languages, you can still use AWS CLI to automate the process. But for now, you should understand that AWS also allows you to write your custom scripts or your own scripts. And there are open source libraries or the modules that are available. And if for example, I'm familiar with Python, so in Python there is a module called Boto 3, and Boto 3 allows you to directly make a API call with AWS, any service, EC2 service or S3 service or any service. Now the next approach is AWS supports something called as AWS CFT, that is called as cloud formation templates. So the cloud formation templates are templating language. It's a classic template. You AWS provides a definition or a proper structure. If you provide this template to the AWS will return you with 1 to n number of virtual machines that you have requested. So these are the different approaches. And finally, there is also a great competitor that is available in the market, that is Terraform. Now, if you put Terraform aside for now, because we have a separate class where we will talk about Terraform, and Terraform is a is something that we cannot discuss for now, because people have to have certain level of expertise to deep dive into Terraform. And during the Terraform class, we will master this. We will learn zero to hero of Terraform. So for now, just understand that Terraform is one of the alternatives that is available to automate your resource creation. And the advantage with Terraform is that if you look at these three things, they are very specific to AWS, right? This is AWS CLI, this is AWS API, Boto 3, and this is AWS CFT. But Terraform, I did not mention as AWS because one Terraform, multiple cloud providers. So Terraform can automate your process in AWS, it can automate your process in Azure, it can automate your process in Google Cloud Platform, everywhere. Okay, now what is happening here is, using all of these things or any of these things, what you can do is you can directly talk to the AWS API, right? So what are these things doing? End of the day, they are directly talking to the AWS API. So who is writing the AWS API? The DevOps engineer or the developer at Amazon. What they are doing is they are exposing their EC2 instance using the API, and as a DevOps engineer, you can automate the process in your organization by
using one of these things, that is AWS CLI, AWS API, CFT, or Terraform. Or if you're not aware of all of these things, what you can also do is you can also use the manual approach, right? As I explained, even using the manual approach, you can create, but the problem with manual approach is that you have to, let's say you receive 100 requests, so 100 times you have to log into the AWS console and you have to create virtual machines one by one. That is against the pattern of DevOps because you are doing it in an inefficient way. In DevOps, we always talk, and if in DevOps, we always learn the efficient ways. So these are the different processes that are available. So in an interview, you can say any of these things. Like let's say somebody asks you in an interview, how do you create 10 virtual machines at once? Or what is the automation that you are using in your organization for infrastructure creation? What is a virtual machine? Virtual machine is an infrastructure, right? Or EC2 instance is an infrastructure. So people will ask you, what is the tool that you are using for infrastructure automation? Now, the very popular tool that is available in the market is Terraform. But remember, as I mentioned in our previous classes, don't do something because that is popular, or don't do something because it has to be done. Always look at your organization. What is your organization doing? Let's say your organization is completely focused with AWS, and in future also they only want to deal with AWS. Okay, you can use any of these things. You don't have to definitely move to Terraform, right? You can either use AWS CLI, API, or CFT. And AWS also supports additional things. Sorry, I forgot to mention, that is AWS CDK. Okay, that is AWS Cloud Development Kit, which is recently introduced. So you have 4 different options, right? Either you can use CLI, API, CFT, or CDK. So personally, if you ask me, if your organization is very focused on AWS and you know that your vision is AWS, like next 10 years or 15 years your organization is going to stick with AWS, you can use CDK over Terraform because CDK provides advanced or more uh, benefits over Terraform. Okay, so in an interview, you don't have to always mention that I'm using Terraform in the organization. No, you can say our organization using AWS CDK because CDK is very specific to AWS, and AWS has decided that they have their initial support. Let's say AWS is launching a new service. Okay, this service is called AWS XYZ. So the developers at AWS, they have to write an API for it, right? Similar to EC2, they have to write an API for XYZ. Now, once they write this API, who is going to get the first support? Terraform or CDK? Obviously CDK, because CDK is a proprietary tool of AWS, whereas Terraform is a open source tool, which is developed and maintained by HashiCorp or the other community members. So to have initial support or to have initial access for any automations on AWS, CDK is far better than Terraform. Similarly, CLI, API, or CFT as well. So always choose your answers wisely. And whenever you are projecting yourself for a DevOps interview, make sure that your basics are and your foundation is clear. Now you might ask me, then when is Terraform used? So there are some organizations or most of the organizations these days are choosing the hybrid cloud pattern. Okay, what is this pattern called? It's called hybrid cloud pattern. So what they're doing in the hybrid cloud model is that they have their virtual machines in one cloud platform. They have their other resource infrastructure in a different cloud platform. Either it can be because of the efficiency. Let's say Google Cloud Platform. Google Cloud Platform is very popular for its AI and ML stuff. Okay, if you're talking about machine learning or artificial intelligence, Google Cloud Platform leads, or it's a compared to be better than these things. Or some people prefer Kubernetes on Google. So that's why these days organizations are choosing hybrid cloud model. They have their AI and ML stuff on Google. They have their other stuff like RDS or something on AWS. It's individual choice depending upon the organization requirements to requirements. So that's why if you are using a hybrid cloud model, Terraform is definitely a best fit for you because you have to automate infrastructure across the different cloud platforms. Whereas if you are on a single cloud platform and your organization will stick to be in a single cloud platform, then choose your answer wisely and go with either CDK, CLI, API, or if you're on Azure, you can talk about Azure Resource Manager because those things are pioneers or they have early access to any resources on that cloud platform. Perfect. I think now we have talked a lot about these things. Now let's get practical, right? So you need to understand how to manage or how to deal with these things. So before that, firstly, I'll show you how to deal with AWS through the UI
And once we understand that, probably we can talk about the automation, that is using CLI or CFT or something. And parallelly, I'll also show you with Microsoft Azure. Let me just stop sharing the screen and go with a new one. Okay. So how do I do that? Here, if I click on share, just give me a moment. Perfect. Okay, sorry, I'm still finding my screen. Just give me a moment. Okay, perfect. So now I'm sharing my AWS console screen, right? Let's say you don't have access or you are very new to cloud and you want to create an account with AWS. It's a very simple practice. What you have to do is you have to come here, okay, go for signin.aws.com, okay, or you can simply click on AWS console. Just go to your browser and say AWS console. It will redirect you to this page. If you have already have an account with AWS, you can proceed with your sign in, provide your user mail ID, or if you don't have, what you can do is you can come down and you can click on create a new AWS account. Once you click on create a new AWS account, it would just ask you for some questions, okay, and you will be proceeded with creating an AWS account. So there are no ifs and buts there, like, you can directly follow the step-by-step approach, and finally you will be asked with the card details, and once you provide the card details, it will deduct, if you are in India, it will deduct 2 rupees INR from your account just to validate that you are a authentic user and providing a valid card details. And once you are done with that, your AWS account will be created. Now, don't worry that AWS will not charge you for any virtual machines that you are created if you are using a free instance. I'll also show you how to use a free instance. Don't worry about it. Now, let me just stop sharing for a moment so that I can hide my user details. Stop share and let me log in. Okay, coming here. So I have provided my user ID. Sorry for not sharing the screen, but I have to enter my password, and my password details are entered. Now let me see. Let me go back and share my screen. Perfect. So I hope you are looking at the right screen again. Perfect. So now what you do is, once you're done with it, come here and search for the services. So AWS provides you a bunch of services. Okay. And you have to choose wisely what the service that you want to use. So in my case, I'm sure that I want to use a AWS EC2 service. So you can click on the EC2 service. And what you will do is you look at the instances or the services that are available here. What you do is you would come to the AWS EC2 global view and perfect. Let me just go back here. And what I'll do is I would go to the instances, and what I'll do is I'll click on the launch instance. Okay. So click on the launch instance and provide these details. Okay. Now what you are doing, you are talking to the AWS UI directly. You are not doing any API calls, or this is not a process of automation. What you are doing, everything is a manual process. Okay. So what you do here, you would provide the details here. Let's say test. Okay, let me call my AWS instance name as test. And then you have to choose over the wide range of operating systems that AWS provides you. You can choose Amazon Linux, you can choose Ubuntu, Windows, Red Hat. For a first comer, or if you are just learning about DevOps and everything, I would prefer Ubuntu, and I would recommend you to use Ubuntu because Ubuntu is widely used in the DevOps community, but you can go with any other options as well. And after that, see, this is very important. Choose free tier eligible. Okay, because we want to try out things, and we are not going to pay any amount to the AWS for the instances that we're using. So always choose the free tier available. What is the difference between free tier and the paid ones? So in free tier, you get very
restricted amount of resources. So here if you see, I'm only dealing with 1 CPU and 1 GB memory. But if I am going to go to the subscription model, or if I'm going to pay AWS, then I can choose larger virtual machines. Here if you see T2 large, I'm getting 2 CPUs and 8 GB memory, but I'm going to be charged. But if you are using the free tier available or free tier eligible options, you'll not be charged by AWS. Then after that, for the very first time, you have to create your key value pair with AWS. What is key value pair? So key value pair is something that would allow you to log into your EC2 instance. Okay. Once you create your AWS EC2 instance, you would get the IP address, but there has to be a password kind of thing to log into your virtual machine, right? So that's why click on create new key value pair. Okay. Let me call it as test key value pair, or let me say test 1111. And now go with the defaults, choose RSA. You don't have to know about ED for now. This is different. RSA is a kind of thing, and ED is a different encrypted public and private key methodology. But for now, just go with RSA, that is default. And PEM should be fine for the private key file format. Now click on create key value pair. That would be saved. It would be downloaded and saved in your local. This would be very useful to log in. Once your key value pair is gone, then it is almost impossible to log into your EC2 instance. So make sure you save your key value pair. Then we are not going to talk about any of these things at this point of time. I'm not going to explain you what is a security group, what are the VPCs and all at this point of time, because today we are just learning about installing a virtual machine. And for the beginners who are watching our videos, I don't want to confuse them by explaining about the advanced concepts of a virtual machine or compute instances. And then click on launch instance. That's it. Now, once you click on the launch instance, your virtual machine is created. You don't have to do anything else. Just wait for a couple of minutes, go back to the instance screen. Your EC2 instance is available here. Okay, it would take a couple of minutes. Now, while we wait for this, I would also parallelly show you how to create instances on Microsoft Azure. You don't have to do anything new or anything fancy apart from the things that we are doing on AWS. What you do is click on portal.azure.com. Okay, on your browser, go for portal.azure.com. It would ask you for sign up. And one good thing about Microsoft Azure is they have inbuilt integration with GitHub. Okay, so if you are a user for GitHub, user on GitHub, you already have a GitHub account like I do. What I've done is I have signed up with GitHub. If you see here, this is a GitHub icon that I'm showing here. So using GitHub, I've logged in. It would take less than a couple of minutes for you to log in. Once you are done with it, see here, I'm not holding any paid account with Microsoft Azure. One difference between Azure and AWS here is if you are a new player or if you are just learning DevOps, AWS provides you close to 1 year free membership on AWS, whereas Azure only provides you some 30 to 45 days. I don't remember exactly, but AWS provides you longevity so that you can play around and try AWS for more time. Whereas on Azure, you have to buy after this 1 month, or let's say no, I want to create a virtual machine with Azure, which I'm show you. I have to pay money. So click on create a resource. Okay, or there is an option directly for virtual machines. So I personally feel that the Azure user interface or user experience is slightly better than AWS. Like click on create virtual machine and provide the same details that you're going to provide. For now, I don't hold a free account. So if you are starting with a free Azure account, then you just follow the same steps. Click on start. I'm not going to go with the pay and use. I would go for start free, but I'm already done with my free membership. So if you have a free membership, then you provide the same details that you have done with AWS, and your virtual machine would be created on Azure as well. So whether it's AWS or Azure, the process is the same. Now, if you see here, our AWS EC2 instance is up and running. Okay, once this AWS EC2 instance is up and running, you can either log in from the UI, or using the key value pair, you can also log in using the terminal. So those things I'll show in the next class, and I'll also show you how to automate these things, right? Because we should also look at the automation. For now, I just showed you how to create an account with AWS and Microsoft Azure, how to create these resources through the UI. But if you want to learn how to create them, how to log in into them using the automation process, wait for my next class, which would be tomorrow. And in that video, I'll show you
how to automate the process. I hope you watch. I hope you like this video. If you like the video, click on the like button. If you have any feedback for me, good or bad, please do post that in the comment section. I would happy to reply to each and every comment. And finally, don't forget to subscribe my channel if you haven't. Abhishek Virmala. Thank you. Hello everyone. My name is Abhishek and welcome back to my channel. Today, ideally has to be day 16 of AWS Zero to Hero series, but many of our friends who are following this series and learning AWS are finding it difficult to log into the EC2 instances from their Windows machines. I've seen many comments saying that they are using the AWS terminal because they are not able to access the EC2 instances from their machines, and people have issues with PuTTY. They don't know how to access the EC2 instances from their Windows machine. So I'm doing this video to explain for all of our Windows users how to access the EC2 instances from your laptop. So you don't need to install any Oracle VirtualBox or something for this one. You can simply follow this video and connect to the EC2 instances in next 5 minutes. So firstly, I'll start with right from the basics. And this is a laptop that I have borrowed. I haven't used Windows laptop for almost 6 years. So I got this laptop from someone else and I don't have any setup of mine in this laptop. So I'm just recording the screen and I'll show you right from the basics. There is nothing installed in this laptop as of now. So firstly, click on the launch instance and provide any name. Let's say test Windows. And what I'll do is let me select Ubuntu. We'll connect to a Linux machine. Here, let's use T2 micro and let me create the key value pair. Okay. So create key value pair, provide the name. Let's say as Windows demo, right? So let's call this as Windows demo. Perfect. And I'm not changing any settings here. I'm using the .pem file itself because if you are using PuTTY, you have to go with this option. But in this demo, I'm going to use MobaXterm. I'm going to show you how to use it through MobaXterm, which is a even better software than PuTTY. But if you want to use PuTTY, then you have to click on this option and use the .ppk file. But my recommendation would be to use MobaXterm. So .pem and create key value pair. So now this key value pair will also be downloaded on your laptop, right? So it got downloaded in the download folder. We'll go back to that. Now just check all your network settings are fine. You can click on the edit button and see if the public IP is enabled or not. Then everything looks fine. SSH is enabled, right? From anywhere. Perfect. Let's scroll down and click on the launch instance. Now this instance will get launched. Meanwhile, let me show you what you need to do from your end. So you need to take a different tab and search for download MobaXterm, right? So just download MobaXterm. Click on this button and you will see two options. Once you click on download MobaXterm, you will find a community edition and professional edition. Go for the home edition or the community edition. Click on the download now button. And after that, what you will do is you will have two options: MobaXterm free home edition, portable one, and installer one. Better to go with installer one because it makes your life much easier. So again, I clicked on this home installer and it is getting installed. I clicked 2 times. Sorry for that. Okay. So let me cancel one and I have the other one that is installed already. Perfect. So it is installed on my laptop locally. Now what I need to do is I need to switch to the downloads folder. Okay. So click on the downloads folder when I am using this after a long time. Right. So now this is the place where my MobaXterm got installed or downloaded. So what actually happens is it gets installed as a zip file. So if you see here, this is a zip file that got installed. You can just click on the right arrow and click on extract all. Once you click on extract all, you will get a folder like this: MobaXterm installer
the latest version. Go into that one. Do not go into the zip file, but go into the extracted folder. Now double click on this one and a installer gets opened. Preparing to install. Click on the next button. Agree to all the conditions. Click on the next button. Perfect. Install. Now this will install all of your mobile XTEM related things. Perfect. Click on the finish button. Now the mobile XTEM is installed. You can go to the search bar and search for mobile XTEM. Perfect. And open this one. Now you are almost done. What you need to do now is just take the EC2 instance that you have created. This should be the EC2 instance that I have created. Where was it? Perfect. Go to the instance, get the IP address. This is the IP address, right? So copy the IP address to the mobile XTEM. So here, go to the sessions, right? You have this option, SSH, Telnet, RSH. Just go with SSH and provide the host name here. That is the IP address. What should be your username? Your username should be Ubuntu. Perfect. Click on the advanced shell settings and here click on use private key. And now select the private key that you have downloaded, right? So how do you do that? Just go to the downloads folder and you will see windows demo.pem. Open that. Okay. Now I have downloaded the, I have added the windows pem. Click on the OK button. And that should be it. It will just ask a pop-up for accept. Accept it. And now your mobile XTEM will be able to authenticate to the EC2 instance. If you see here, now I am inside the EC2 instance already. This is my EC2 instance. You can try out bunch of commands to verify. You can just say sudo app update. Done. Perfect. So this is your mobile XTEM and I have connected to the EC2 instance. So this is basically how you will access EC2 instance. I hope you enjoyed today's video and see you all in the next one. I made this video very specifically for our friends who are using Windows machines. So yeah, that's all. See you in the next video, day 16, where we will cover about the AWS CloudWatch. Hello everyone, my name is Abhishek and welcome back to my channel. And also welcome to one more episode of AWS Zero to Hero series. In this video, I'll deep dive through one of the most complicated topics of AWS, that is Virtual Private Cloud, also known as VPC. So today's class, let's learn what is Virtual Private Cloud. Let's understand why you need Virtual Private Cloud, what are the different components of Virtual Private Cloud, and also how do they interact with each other. And finally, there is a fear amongst a lot of people that virtual private cloud is a difficult topic. You might say that, yes, Abhishek, we have that concern because VPC involves a lot of networking. There are multiple components and it's difficult to understand why and how each of these component is interacting, what purpose all this solving. So don't worry if you have any such fear, or even if you are completely new to networking and VPC. After today's video, you along with me will say that virtual private cloud is an easy concept and I understand this concept end to end. So we will do practicals as well, but practical will not be part of today's video because it is very, very important to have strong foundational knowledge on VPC. So today's video, I will try to add that foundational knowledge on VPC for you. And in tomorrow's video, we will deep dive into slightly more complicated topic of VPC that is related to security. And in day after video, we will try to do a practical video, deploy application inside VPC and explore the complete flow of VPC. So that will be the entire thing. But how will I make this concept easy for you? You might ask me. What I'll do is I will take a real life scenario.
Okay, so we will take a very much real life scenario that all of us understand, and we will use the same real life scenario to understand the concept of VPC. So this real life scenario has nothing to do with AWS, but still I will correlate and make this concept very, very easy for you in the lines of AWS. So let's quickly start the video and understand virtual private cloud. So to start with the example, the scenario that I was talking about, let's say that there is a huge land. Okay, so let's call this as a village. Okay, so we have a village and there are a lot of people in this village, but there are specific set of lazy people in this village. Okay, so these lazy people are lazy enough that they can't construct their own houses. Why they can't construct their own houses? Because they don't want to maintain their houses, they don't want to manage their houses, and also they don't want to go through all the construction process and everything related to their houses. So these people, they are actually looking for some people, and at the same time there is one wise person in this village. Okay, let's say that this wise person is called ABC. So there is a wise person called ABC in the village. What he has done is he saw this opportunity of lazy people and he said that, okay, let me grab this opportunity and make money out of it. So this wise person ABC, what he has done is he went to this village and he acquired a huge land in this village. Okay, so he acquired this entire land in this village and he said that, okay, hey lazy people, what I'm going to do is I'm going to construct the houses for you, but for that you have to send me a request with your entire requirements, like what are the resources that you require in this house, what is the capacity that you require in this house, and fill me all the details and give it to me, and in return I'll give you house and I'll take money from you, right? So this person has started the process, and what this ABC or the vice person has done is he has constructed this house in the land that he has acquired. So he purchased this entire land and he constructed a house and he said that I'll maintain this house for you. So this person felt happy for it, and then seeing this other person also approached and he has constructed house for the other person as well. So in future there is one more person and he has constructed house for that one more person. So it is going well, and all of these people, their problem is solved, that they don't want to maintain the entire construction and maintenance. This person, the vice person ABC, is taking care of it and they are all happy. But there are other bunch of people. What they have done is they saw this, they were happy about it, but they realized that these bunch of people, they have realized that there is some kind of security issue here, there is some kind of privacy breach. That means for the purpose of saving a lot of money, what this person has done is he has constructed the houses, but they are very nearby and there is some kind of security breach that anyone who access this house can hack or access the other house and can also access the other house. So that way there is some kind of security breach that is happening here. So these people said that, okay, we are also looking for houses from you, but we want it in a much better way, not in this way where if one of these houses is compromised, that the other houses are also compromised. So this person, to not to lose the business, and because he want to construct more and more these things, what he said is, okay, give me some time, and he came back with a new concept called secure land. Okay, so what he said is, okay, I have this entire property, but if you come as a group, where if you want a group housing or something, what I can do is I can build a secure property for you people. So inside this entire land, what this person ABC has done is he has built a secure property for these people. And this secure property, what he said is only people who have access to this secure property. Like he said that I'll construct a gate here, which will act as a gateway, right? So this gate will act as a gateway, and only these people or the people's relatives or people who know these people only can enter this secure property, right? So what happens is, let's say someone wants to meet this person, okay, and this person has one property here, the other person, this person has one property here, and this person has a property here, right? So now there is one of the relatives of this person, right? Let's call this person as A. Now the relative of A wants to meet this person. So what the secure property does is, this person can definitely meet him, but he first has to pass through this gate. So there can be a security guard or someone who will guard this property, and once he enters this, so this is a property that all of these people own, right?
So this secure property, this is all the public thing where everybody owns this. But if this person, this XYZ person, let's say he wants to go and meet this person called A, now he need to understand how to go to this property, right? Now, because I'm drawing this picture, you know how to go from here to here. But eventually to go from here to here, there has to be another guide here. So this guide basically explains, okay, move from here to here and finally you'll reach the person A. Again, once you reach this person A, there will be another security guard or there will be some kind of person here who will validate, okay, is this the right person? You entered the gateway, you moved into the secure property, but again, do you want to meet A? Do you want to meet B? Do you want to meet C? So if you are a valid person who wants to meet A, then only I will accept your request to meet the person A. So this way, what this ABC, the vice person, has done is he has solved the problem of security breach and solved the problem of security. And now everybody is enjoying the secure property. Looking at these people, there are another bunch of people who came to him and he has built another secure property, another secure property, another secure property. This way he started making his business. Now, why did I explain this story to you people? You might be thinking, has Abhishek gone mad? Why is he saying all of these things? And how is it going to be related to AWS? Okay, now let's try to relate the same thing to AWS. In the last class, I showed you how to create an EC2 instance, how to deploy an application, and how to access that application, right? So now let's go to the same scenario where there is this big region. Okay, so let's call this region as Mumbai or Ohio or whatever you would like to. What happened was there are people. Okay, so there are companies, let's say this company as example.com, this company as example1.com, then there is another company called example2.com. So these people, initially they were maintaining their own data centers, but it was becoming too hectic for them. So they said that, okay, if there is someone who is going to help us with this data center, we'll offboard that to them. Or there is a new startup. Now they said that, okay, we can't afford to build a new data center, we can't afford to maintain it. Now we are also looking for someone. So AWS saw this opportunity, right? So in this case, who is the vice person? AWS is the vice person. What AWS said is, hey, okay, what I can do is inside this region, let's say there is a region called Mumbai or Ohio or throughout the world, what AWS did is AWS started building their own data centers. In the previous example, that person has acquired a lot of land, right? The vice person. Here, what AWS did is AWS started purchasing or building their own data center. So AWS built this entire data center in Mumbai region, for example, or Ohio region, or Frankfurt. Anywhere, AWS started building their own data centers. Now what AWS said is, hey lazy companies, or hey startup, hey example 1, example 2, example 3. So we can host your applications inside our data centers, or you can request us saying that, hey, I want one virtual machine, I want 10 virtual machines, I want 20 virtual machines, and we will take your request. You give me money and I will create the instances for you. So this was going I mean this exact same thing what we did previously, and this was going very fine, where example.com one, they requested, and what AWS did. So this is the story of 2013 2014. Okay, so during this time, what AWS did is, if example.com is requesting it 10 EC2 instances, so it went to the data center in region Mumbai or whichever region it requested, and it created 10 EC2 instances. Okay, so again, inside the data centers, there will be multiple physical servers. Let's say this is a physical server, and example.com requested 2 EC2 instances, so it gave 2 EC2 instances inside this server. Let's call it server 1. So then there is example 2. And what AWS did is it created again request of example 2 in the server 1 only. Then there is example 3, and what AWS did is again it went to here and it created server. Let's say it requested for one server, it created in server 1 only. Here what I'm talking about, virtual machine 1, two virtual machines and 2 virtual machines. So this is fine. All of this problem is solved, and AWS is also giving them virtual machines inside the data center. Inside data center, like I told you, there can be multiple servers. For one server, AWS choose one server and solved all of their problem. But what happened is, let's say, so this is a theory. What can happen is that in this case, so if there is a hacker,
and let's say this is startup. Okay, let's say this is startup. If there is a hacker here, because they were not maintaining proper security, he entered into this server. He tried to make some false request to this application inside the virtual machine, and he was able to hack this particular server. Now, because all of them are in the same physical server inside the AWS data center, hacker can easily come here. Hacker can easily come here. Hacker can easily come here, and he can hack the entire thing, right? So just because of example 3 or just because of startup, what happened is all of the servers are hacked because AWS was creating entire instances, or AWS was creating all the things in same things, or it can also create in different things. But what happens if it creates in the same server, right? So till 2013, 2014, this was happening. So to solve this problem, like I told you, even in the previous example, to solve the security breach, what AWS said is, okay, we will come up with a new concept. In that case, it was secure community. In AWS terms, it is called as VPC, right? So what AWS said is, we will build a VPC for you. Or in the other way around, like in the previous case, the builder will build the entire secure community and give it to you. But in the AWS terms, AWS will give you documentation. AWS will give you examples. Who is the one who builds this entire VPC and maintains the VPC? It is DevOps or AWS DevOps engineers. Okay, so AWS DevOps engineer, looking at the documentation of AWS, they will go to the AWS portal and they will request for the VPC, and they will configure everything inside the VPC. Now let's see what is inside the VPC using the same example itself. In the same example, what I told you, I'll try to convert that into AWS example, right? So this is AWS data center again. So there is, let's take example of one company here. So let's say there is TCS, and inside TCS, there is one project, and this project is owned by a DevOps engineer. So what this DevOps engineer does is, he will go to AWS, and let's say there is a region called Mumbai. He'll go to AWS and say, hey AWS, give me a VPC. Now, how do you define the size of a VPC? In the previous case, because it was a land, you can define the size of land in some acres or in some hectares or something. But how do you define the size of a VPC? So for defining the size of VPC, there is something called as IP address range. Okay, so what is this IP address range? So IP address range, whenever a DevOps engineer creates a VPC, what AWS asks is, what is the IP address range? So if you say, for example, the IP address range is 172.16.0.0/16, that means AWS will allocate 255 into 255. Now don't worry about this calculation, what is Abhishek calculating and what is happening here. You will understand this in future. For now, understand that AWS will give you 65536 IP addresses. Okay, so how do you define the size of a VPC? You can define the size of VPC using the IP address ranges. So DevOps engineer will say, hey, for our project in TCS, I need this particular IP address range for the VPC, which means I need 65536 IP addresses. So technically you can assign this IP addresses to 65536 applications, instances, whatever you would like to call to, right? So this much IP addresses can be allocated using the VPC. But what DevOps engineer will do is, TCS can be one project, but inside the project, there will be multiple sub projects, right? So there can be one project related to payments, one project related to transactions, one project related to XYZ. So what this DevOps engineer will do is, for one internal project, let's say there is one internal project here, there is one internal project here, one internal project here. So this DevOps engineer will split the IP address ranges, right? So what he will say is, okay, for this particular sub project, this particular sub project and this particular sub projects, divide the IP addresses. So here he will say 172.16.1.0/24, 2.0/24, 3.0/24. So this particular thing will get some 255 IP addresses, this particular thing will get some 255, and this particular will get some 255. Okay, now again, don't worry about the calculation, how Abhishek is calculating and all. That is irrelevant to this discussion. For now, just understand